எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ கல்யாணத்தில் செய்கிற அந்த காரக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு எலுமிச்சை புளி எடுத்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுக்கோங்க. ரெண்டு கத்திரிக்காய், ஒரு முருங்கைக்காய், 150 கிராம் பச்சை மொச்சை பயிறு, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு அது கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு குழிக்கரண்டியை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா வெடித்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 இருக்குல்ல, அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. இது விருந்தார் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பூண்டு 4-5 பூண்டு இருந்துச்சு, அதையும் சேர்த்து போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. முதல்ல ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து துண்டாக வெட்டி தண்ணியில் கழுவிட்டு அதை எடுத்து போட்டுருங்க. 2 கத்திரிக்காய் இருந்ததில் அதை 2ஐயும் வெட்டி இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க. அப்படின்னா தான் கருப்பாகாமல் இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுட்டு புளியை நம்ம ஊற வச்ச புளியை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. பச்சை மொச்சை பயிரை எடுத்து அதையும் கடாயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த புளி மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துகிட்டு அதை ஒரு ஃபில்டரில் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்பி அதே புளியை எடுத்து மிக்சியில் போட்டு அதே மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு புளி இந்த அளவுக்கு வரணும். அந்தளவுக்கு சக்கையாக வர்ற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதுக்கு புளியை தூர போட்டுருங்க. அந்த கரைச்சி வச்ச அந்த புளியை புளி தண்ணியை அதில் கடாயில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு கொதி வந்தோடனே கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்கன்னா அப்புறம் முருங்கைக்காய் தான் வேகிறதுக்கு லேட்டாக ஆகும். கத்திரிக்காய் வேகமாக வந்துடும். அதனால் கத்திரிக்காய் கொஞ்சம் லேட்டாக போட்டால் பரவாயில்ல. கத்திரிக்காய் அதுக்கப்புறம் போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்லேயே வச்சு நல்லா வேக வைங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் இருக்க காய்கறி எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சு அமுக்கி பாருங்கள். எல்லாமே நல்லா அமுங்குற மாதிரி வந்துச்சுன்னா எல்லா காய்கறியும் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு கிணத்துல போட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்றதுக்கு பரிமாறி சாப்பிடுங்க. இதை மாதிரி சமைச்சு சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க. நன்றி.